சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அன்னை பூபதியின் ஊர்தியை வழிமறித்து சோதனை நடத்தியுள்ள காவல்துறை. பாதுகாப்பு நடவடிக்கை எனவும் தெரிவிப்பு. பல்கலைக்கழக பிரவேசத்தில் வடக்கு மாகாணம் முதலிடம். ஆளுநர் அலுவலகம் பெருமிதம். 7 பாதாள உலகக்குழு தலைவர்கள் வெலிசர சிறைக்கு மாற்றம். ஸ்ரீலங்கா பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு. திமுக தோற்றால் கட்சி இரண்டாக பிளவுபடும். அண்ணாமலை தெரிவிப்பு. ஈரான் அமெரிக்கா அமைதி பேச்சுவார்த்தை தோல்வி. மறுதரப்பே காரணம் என மாறி மாறி குற்றச்சாட்டு. ஹோர்முஸ் நீரிணையை கடந்த அமெரிக்க போர்க்கப்பல். பொய்யான அறிவிப்பு என ஈரான் பதிலடி. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணிக்கும் அன்னை பூபதியின் ஊர்தியானது வடமராட்சி கிழக்கு பகுதியில் நேற்றைய தினம் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் மருதங்கணி காவல்துறை பொறுப்பதிகாரி விளக்கம் கொடுத்துள்ளார். அன்னை பூபதியின் 38ஆம் ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பு நோக்கி கடந்த 9ஆம் திகதி ஊர்தி பவனி ஆரம்பமாகியுள்ளது. இந்த ஊர்தியானது தமிழர் தாயகத்தை வலம் வந்து மட்டக்களப்பில் இருக்கும் அன்னை பூபதி நினைவிடத்தை சென்றடையவுள்ளது. இவ்வாறான நிலையில் நேற்றைய தினம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் அன்னை பூபதியின் நினைவு ஊர்தி காவல்துறையினரால் தடுக்கப்பட்டதாக வெளியான செய்திகளில் உண்மையில்லை என மருதங்கணி காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். குறித்த ஊர்தி பயணம் தொடர்பாக முன்னதாக முறையான அனுமதி பெற்றிருக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக பாதுகாப்பு நடைமுறைகளை உறுதிப்படுத்தும் நோக்கில் மாத்திரம் ஊர்தி சிறிது நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். உரிய விசாரணைகள் மற்றும் சோதனைகளுக்கு பிறகு ஊர்தியானது தனது பயணத்தை தொடர காவல்துறையினரால் அனுமதி வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்ட ரீதியான நடைமுறைகளை பின்பற்றியே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு மாகாணத்தின் கல்வி சாதனைகள் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு மிகச்சிறந்த நிலையை எட்டியுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். உயர்தர பயிற்சி பெறுபவர்களின் அடிப்படையில் பல்கலைக்கழக பிரவேசத்துக்கான தகுதி பெற்ற மாணவர்களின் வீதத்தில் வடக்கு மாகாணம் தேசிய ரீதியில் முதலிடம் பிடித்துள்ள நிலையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உயர்தர பரீட்சைக்கு வடக்கு மாகாணத்திலிருந்து தோன்றிய மொத்த பரீட்சார்த்திகளில் 9,191 மாணவர்கள் பல்கலைக்கழக பிரவேசத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர். இது பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் 65.19 வீதமாகும். இதன் மூலம் மாகாணங்களுக்கு இடையிலான தரவரிசையில் வடக்கு மாகாணம் தேசிய மட்டத்தில் முதலிடத்தை பிடித்துள்ளது. மேலும் உயிரியல் பிரிவு மற்றும் கலை பிரிவுகளிலிருந்து பல்கலைக்கழக பிரவேசத்திற்கு தகுதி பெற்ற மாணவர்களின் சதவிகிதத்தில் தேசிய ரீதியில் முதலிடத்தையும், பௌதீக விஞ்ஞானம் மற்றும் வர்த்தக பிரிவுகளிலிருந்து பல்கலைக்கழக பிரவேசத்திற்கு தகுதி பெற்ற மாணவர்களின் சதவிகிதத்தில் தேசிய ரீதியில் 5ஆம் இடத்தையும் வடக்கு மாகாணம் பெற்றுள்ளது. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற உயர்தர பரீட்சையில் பல்கலைக்கழக தகுதியை பெற்றவர்களின் வீதத்தில் தேசிய ரீதியில் 2ஆம் இடத்தை பெற்றிருந்த வடக்கு மாகாணம் இந்த முறை தனது அடைவு மட்டத்தையும் மேலும் உயர்த்தி முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. அதேவேளை பாடசாலை பரீட்சார்த்திகளின் பெறுபவர்களின் அடிப்படையில் ஒப்பிடுகையில் வடக்கு மாகாணம் தேசிய மட்டத்தில் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளது. இந்த நிலையில் வடக்கு மாகாணத்தின் கல்வி சாதனைகள் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு மிகச்சிறந்த நிலையை எட்டியுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். பூசா அதிஉயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த முக்கிய 7 பாதாள உலக தலைவர்கள் வெலிசர புதிய சிறைச்சாலைக்கு இடமாற்றப்பட்டுள்ளனர். குறித்த கைதிகள் வெலிசர சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்துள்ளார்.
இடமாற்றப்பட்டவர்களில் வெலேசுதா, தெமட்டகுட சமிந்த, லொகுபடி, மிதிகமருவன், பெக்கோசமன், ஆர்மி சம்பத் மற்றும் மன்னா ரமேஷ் ஆகிய முக்கிய குற்றவாளிகள் உள்ளடங்குகின்றனர். பூசா சிறையில் இருந்தவாறு இவர்கள் பல்வேறு கடத்தல் மற்றும் குற்ற செயல்களை வழிநடத்தியதாக கிடைத்த தகவல்கள் மற்றும் அவர்களின் பாதுகாப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெலிசர கடற்படை முகாமில் வளாகத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள புதிய சிறைச்சாலையானது விசேட பாதுகாப்பு வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளதுடன் அந்த சிறைச்சாலையின் முதலாவது கைதிகள் குழுவாக இவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எதிர்வரும் ஏப்ரல் 15, 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் அனைத்து அரசாங்க அலுவலகங்களும் வழமை போன்று செயற்படும் என ஸ்ரீலங்கா பொது நிர்வாகம், உள்நாட்டலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. குறித்த தினங்களில் அரசு ஊழியர்கள் இணைய வழியில் பணியாற்றுவதற்கு முன்னதாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது. எனினும் இந்த தீர்மானம் தற்பொழுது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கான சேவைகளை எந்தவித தடையுமின்றி வினைத்திறனாக முறையில் வழங்குவதை உறுதிப்படுத்தும் நோக்கிலே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. யாழில் இளைஞர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார். இவர் அதற்கு முன்னர் 4 தடவைகள் தூக்கிட்ட நிலையில் காப்பாற்றப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய மகேந்திரநாதன் பார்த்திபன் என்பவர் தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார். இவர் இதற்கு முன்னர் 4 தடவைகள் தூக்கிட்ட நிலையில் காப்பாற்றப்பட்டிருந்தார். வேலை முடித்து வந்து உணவருந்திவிட்டு இரவு 8 மணியளவில் வீட்டிலிருந்து வெளியே புறப்பட்டு சென்றுள்ளார். இரவு 10 மணி வரை அவர் திரும்பி வராத காரணத்தினால் அவரது சகோதரி அவரை தேடிச் சென்றுள்ளார். இதன்போது தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்து அவரை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இனி திமுக ஆட்சிக்கு வராது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தேர்தலில் திமுக தோற்றால் கனிமொழி தனி கட்சியும் ஸ்டாலின் ஒரு கட்சியாகவும் பிரிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவையில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். திமுகவினர் ஊழல் குறித்து இளஞ்சொழிப்பு துறையிடம் முறைப்பாடு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். ஆட்சி மாறினால் புலர் சிறையில் திமுகவினருக்கு தனியாக ஒரு கட்டடம் கட்டப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகிய விவகாரத்தில் மத்திய அமைச்சர் முருகனை தொடர்புபடுத்தி பேசுவது வன்மத்தின் உச்சகட்டம் என அவர் தெரிவித்துள்ளார். தேர்தலில் திமுக தோற்றால் கனிமொழி தனி கட்சி, ஸ்டாலின் ஒரு கட்சி என பிரியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத் நகரில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நேற்று பிற்பகல் முதல் இன்று அதிகாலை வரை நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை அடுத்து இரண்டு தரப்பு தோல்விக்கும் மறுதரப்பே காரணம் என மாறி மாறி குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரான் தனது அணு ஆயுத தயாரிப்பிலிருந்து பின்வாங்க மறுத்துவிட்டதால் நேற்று பிற்பகல் முதல் இன்று அதிகாலை வரை சுமார் 21 மணி நேரமாக நடத்தப்பட்ட இந்த பேச்சுக்களில் ஒரு உடன்பாடு எட்டப்படவில்லை என அறிவித்த அமெரிக்காவின் துணை அரசு தலைவர் ஜேடி வான்ஸ் தனது குழுவுடன் இன்று காலை உடனடியாகவே பாகிஸ்தானிலிருந்து அமெரிக்காவிற்கு புறப்பட்டுள்ளார். ஈரானிய பேச்சுவார்த்தை குழு அமெரிக்காவின் நெகிழ்வான நிபந்தனைகளை ஏற்க மறுத்துவிட்டதாகவும் அணு ஆயுதத்தை கைவிடுவதற்கு உறுதி அளிக்கவில்லை என்றும் ஜேடி வான்ஸ் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த பேச்சுக்களில் ஒரு உடன்பாட்டை எட்ட தவறியமைக்கு அமெரிக்காவின் கோரிக்கைகளை காரணம் என்று ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவின் வரம்பு மீறி செயல்களும் பேராசைகளும் ஒரு உடன்பாட்டை எட்டவில்லை என ஈரானிய அரசு ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. பேச்சுக்கள் வெற்றியளிக்காததால் அமெரிக்காவும் ஈரானும் கடந்த 7 அன்று ஒப்புக்கொண்டு 2 வார கால போர் நிறுத்தம் எந்த நேரமும் முறிவடையலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதன் பின்னர் முதன்முறையாக 2 அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக பயணித்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்தது. இந்த நிலையில் போர்க்கப்பல்கள் நுழைந்துள்ள அமெரிக்கா தெரிவித்த கூற்றை ஈரான் முற்றாக மறுத்துள்ளது. அமெரிக்காவினால் ஹோர்மோஸ் நேரிணை பாதையில் உள்ள தடைகள் நீக்கப்பட்டு வருவதாக அந்த நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார்.
ஹோர்மோஸ் நீரிணையில் இடப்பட்டுள்ள கன்னிவெடிகளை அகற்றும் பணிகளில் அமெரிக்க கடற்படை ஈடுபட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்த நிலையில் அவர் இவ்வாறான கருத்தை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் ஹோர்மோஸ் நீரிணையில் அமெரிக்க கடற்படையின் 2 அமெரிக்க போர்க்கப்பல்கள் நுழைந்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்த கூற்றை ஈரான் மறுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க கப்பல்கள் ஹோர்மூஸை அணுகியுள்ளதாகவும் அதற்குள் நுழைந்ததாகவும் தளபதி கூறியுள்ள தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று ஈரானின் ஆயுதப்படை தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இதன்படி எந்தவொரு கப்பலும் நீரிணையை கடப்பதற்கான அனுமதி மற்றும் அதற்கான முன்முயற்சிகள் எடுக்கும் அதிகாரம் ஈரானிய ஆயுத படைகளிடமே உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். பிரித்தானியாவின் புலம்பெயர் தமிழர்களால் நடத்தப்படும் 4வது பருவகால கரப்பந்தாட்ட லீக் போட்டி நேற்றைய தினம் லண்டனில் ஆரம்பமாகியுள்ளது. சவுத்தோல்டே மேர்ஸ்வெல் பொழுதுபோக்கு மையத்தில் உள்ளரங்க மைதானத்தில் மிக பிரம்மாண்டமாக ஆரம்பமான போட்டிகள் இன்றைய தினமும் இடம்பெற உள்ளன. ஐபிசி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த VPL 2026க்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த முறை 4வது பருவகாலமாக இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த VPL பருவ போட்டியானது இன்றைய தினம் 9 மணியளவிலே ஆரம்பமானது. இந்த போட்டி ஏற்கனவே குறிப்பிட்டது போல 12 அணிகள், அதனை தாண்டி 6 over 50 அணியினரும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 18 அணிகள் மோதிக்கொள்ளக்கூடிய இந்த போட்டி மிகச்சிறப்பான முறையிலே இன்றைய தினம் ஆரம்பமானது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அன்னை பூபதியின் ஊர்தியை வழிமறித்து சோதனை நடத்தியுள்ள காவல்துறை, பாதுகாப்பு நடவடிக்கை எனவும் தெரிவிப்பு. பல்கலைக்கழக பிரவேசத்தில் வடக்கு மாகாணம் முதலிடம், ஆளுநர் அலுவலகம் பெருமிதம். 7 பாதாள உலகக்குழு தலைவர்கள் வெலிசர சிறைக்கு மாற்றம், ஸ்ரீலங்கா பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு. திமுக தோற்றால் கட்சி 2ஆக பிளவுபடும், அண்ணாமலை தெரிவிப்பு. ஈரான் அமெரிக்கா அமைதி பேச்சுவார்த்தை தோல்வி, மறுதரப்பே காரணம் என மாறி மாறி குற்றச்சாட்டு. ஹோர்மூஸ் நீரிணையை கடந்த அமெரிக்க போர்க்கப்பல், பொய்யான அறிவிப்பு என ஈரான் பதிலடி. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.